ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மர் சீசனில் சருமத்தை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப ஓவராக இருக்குது. அப்போ எல்லாருமே நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இந்த வெயிலில் வெளியில் போயிட்டு வர்றோம், அந்த டயத்தில் நம்ம சருமத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ அதை பற்றின டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி இருக்கிற நிலையில் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போகலாம், ஆஃபீஸ் போகலாம், ஏன் பஜாருக்கு கூட போகலாம். எல்லாருமே கட்டாயம் நம்ம போக வேண்டிய இடங்களுக்கு நம்ம அந்த சம்மர் டயத்தில் போய் தான் ஆகணும். போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது இல்லையா? நம்ம போயிட்டு வரும்போது வந்தவுடனே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேராக வந்து ரூமில் வந்து ஏசியை போட்டுட்டோ இல்லை ஃபேனை போட்டுட்டோ எல்லாருமே உட்காந்துருவீங்க. ஆனால் அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய மிஸ்டேக். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்த உடனே வாஷ்ரூம் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கூல் வாட்டரால் நல்லா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அழுத்தி டவலால் அழுத்தி துடைக்காமல் நல்லா லைட்டாகவே நீங்கள் உங்களுடைய ஃபேஸை துடைங்க. நல்லா காட்டன் கிளாத்தால் நல்லா உங்கள் ஃபேஸை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்லேயோ ஏசியை போட்டோ வந்து உட்காருங்க. அப்படி உட்காரும்போது உங்களுக்கு அந்த சம்மரில் போயிட்டு வந்த அந்த ஃபீலே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஃபேஸும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். செகண்ட் ஒன், இப்போ நம்ம அந்த சம்மர் சீசனில் என்ன ரெமெடி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் நல்ல நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காய். அந்த வெள்ளரிக்காயோட வெள்ளரிக்காயும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா ஃபேஸ் பேக்காக போடுங்க. ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க. நல்லா காயட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி கூல் வாட்டரால் அந்த ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்மர் சீசனில் இருந்து அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் மாறி உங்களுடைய ஸ்கின்னு ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். பார்க்கும்போது நல்லா பளபளப்பாகவும் இருக்கும். செகண்ட் ஒன், அடுத்து பப்பாயா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஃப்ரூட் தான். அந்த பப்பாயாவையும் ஹனியவும் நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு, நெக்குக்கு, ஹேண்டுக்கு, வெளியில் சன் எங்கெங்கெல்லாம் படுதோ அந்தந்த இடத்துலலாம் நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது பிறகு நார்மல் வாட்டரால் அதை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸை மட்டும் நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேஸ் அப்படியே பலன்னு நல்லா ஜொலிக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். தேர்ட் ஒன், கத்தாழை ஜெல்லையும் பாதாம் ஆயிலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதுவும் ஒரு நல்ல உங்களுக்கு ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மூணையும் வெள்ளரிக்காய், தயிர், பப்பாயா, ஹனி, கத்தாழை, பாதாம் ஆயில் இந்த 3 ஃபேஸ் பேக்கையும் நீங்கள் போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த 3ல் எது உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுதோ அந்த க்ரீமை, அந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 1 டைம் கட்டாயம் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 மந்த்லேயே உங்களுடைய ஃபேஸ் நல்ல பளபளப்பு, நல்ல க்ளோயிங்கான ஸ்கின்னையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.